ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் தட்டை. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் தட்டை செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், அரிசி மாவு 1 கப், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வெள்ளை எள் 1 டீஸ்பூன், கொப்பரை தேங்காய் 2 டீஸ்பூன், வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 5, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் தட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலையை பொடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் போல் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இது கூட தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போல் எடுத்திருக்கோம். இதை முதல்ல நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாவும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் ரவை கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். ஏற்கனவே வறுப்பட்ட ரவையாக இருக்கும். நமக்கு யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறதே வறுத்த ரவைன்னு தான் கிடைக்கும். நீங்கள் அதுவாக இருந்தாலுமே ஒரு 2 நிமிஷம் இப்படி வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு சூடேறினா போதும் நமக்கு. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவையும் நம்ம லேசாக வறுத்துக்க போகிறோம். இந்த ரவையோடு சேர்த்து இதையும் நம்ம வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். ஒரு 1 மினிட்டுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ ரவையும் அரிசி மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை விட்டு காய வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம தட்டைக்கான மாவை பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம இதில் ரவையும் அரிசி மாவும் வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் இதில் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு காஞ்ச மிளகா 1-2 இருக்கணும். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணிவிட்டு அடுத்தது காஞ்ச மிளகா போட்டு இது மாதிரி 1-2 தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் ஆட் பண்ணுறோம். ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ரவையும் இப்போ அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து ஒரு மணல் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ எண்ணெய் பக்கத்தில் வச்சுருக்கோம். அது நல்லா சூடாகிருக்கு. அதை கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு பார்த்திங்கன்னா நமக்கு தட்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கத்துலேயே ஒரு வாழை இலை வச்சுருக்கோம். இந்த வாழை இலையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம்.
எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. சிம் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு எல்லாமே வந்து அரைச்சி தான் நம்ம வந்து தட்டை செய்வோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கிச்சனில் என்ன இருக்குமோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக குயிக்காக வந்து ஒரு தட்டை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்நாக்கே இல்லை, ஏதாவது சாப்பிடும் போல கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா குயிக்காக வந்து ஒரு தட்டை ரெடி ஆகிடும். யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து இப்போ மழை டைம்லலாம் நமக்கு வந்து டக்குன்னு வந்து எங்கேயும் வெளியே போக முடியல அப்படின்னா எல்லாமே வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். அதை எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக குயிக்காக கிறிஸ்பியாக வந்து ஒரு தட்டையை பண்ணிடலாம். இப்போ தட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூவில் வச்சுருக்கோம். எல்லா எண்ணெயும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது ஒரு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த தட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கோம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோங்கிறதுனால நமக்கு வந்து இந்த கலர் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் போட்டதுமே வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டன்ட் தட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக வந்து இந்த ஸ்நாக்கை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.